இந்த கோவை இஷ்யூஸ் ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது ரொம்ப சென்சிட்டிவாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் பேசப்பட்டு இருக்கு. ஸோ என்ன கேட்டால் ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஆல்கஹால். அதாவது ஒரு எங்கே அந்த தப்புக்கு ஒரு மூல காரணமோ அதை நம்ம யோசிக்கிறதே இல்லை. அந்த பொண்ணு தப்பு பண்ணாங்க, இல்லை அந்த 3% அந்த பொறுக்கிங்க தப்பு பண்ணாங்க, இதெல்லாம் தாண்டி நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தப்பு நடக்குது, இந்த மாதிரி முறையற்ற ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக அந்த ஆல்கஹால் சரக்கு தான் காரணமாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா ரிசர்ச் பண்ணி பாருங்க. அப்போ அதெல்லாம் விட்டுட்டு விற்கிறவனை விட்டுட்டு விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்தவனை விட்டுட்டு நம்ம திருப்பி அந்த பொண்ணு தப்பு பண்ணாங்க, அவனுக்கு தப்பு பண்ணானுங்க, இதுக்குள்ள நான் வர விரும்பலைங்க. ஸோ நல்லா யோசிங்க. இதுக்கு ஒரு பெரிய புரட்சி இதை நம்ம இந்த ஆல்கஹாலுக்கு எதிராக நம்ம போராடினா மட்டும்தான் எதிர்கால சங்கதிகளும் சரி, இப்போ இருக்க கொஞ்ச நெஞ்ச சங்கதிகளும் சரி நம்ம காப்பாற்ற முடியும். ஏன்னா இது நம்ம சொல்றோம் நீ சுயநலவாதி அப்படின்னு, இதுக்கு பேர் என்னங்க? நீ உனக்கு வருமானம் வரணும் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்ட்டு நீங்க கண்டினியூவா சரக்கு வித்துட்டே இருப்பீங்க. அதனால பல தப்புகள் நடக்கும். எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. இது மாதிரி இல்லைங்க, இன்னும் கொடூரமான சில காட்சிகள்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்க இருக்கு. கண்டினியூவா இந்த மாதிரி ஆல்கஹால் பண்ணியிருந்தா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போகிறோம், அங்கே வெயிட் பண்ணி ஆக்சுவலாக நாங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக போகிறோம். ஒரு 18-19 வயசு பையன் என் கூட இருக்கிறான். பக்கத்தில் நின்று, தம்பி எதுக்கு வந்தீங்க? வீடியோ எடுக்கிறதுக்கா? என்ஜாய் பண்ணுங்க தம்பி நீ சரக்கு அடிப்பியா அப்படின்னு யாரு 18 வயசு பையனை பார்த்து கேட்குறான். 50 வயசு எருமை மாடு. எதை பற்றி யோசிக்காம உன் பிள்ளை நீ கேட்பியா? கேட்க மாட்டேன். ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு சரக்கு அந்த ஆல்கஹால் மனசுன மண்டை மழுங்கடிச்சிருச்சு. பாவங்க அவனுங்க, எப்படி இந்த தப்பு பண்றானுங்க பாருங்க, அவனுக்கு பாவம் எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. அவன் தான் மென்டல் ஆயிட்டானே, சரக்கு அடிச்சிருச்சு. எதை பத்தி யோசிக்காம பண்ணிட்டீங்க. அப்ப மூல காரணம் எதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு இப்படி எல்லாத்தையும் குறை சொல்றது முதல்ல விட்டு ஓடிங்க. இதுக்கு எதிராக ஒரு புரட்சி கிளம்பி இதை ஸ்டாப் பண்ணா மட்டும்தான் எதிர்கால சங்கதியில் ஆரோக்கியமா இருக்க முடியும். திங்கப்பா.